நைட்டெல்லாம் சாப்பிடாது நல்லா தூங்காமல் விட்டேன். நைட்டெல்லாம் தூங்காமல் நைட்டு சாப்பிடாததுக்கு இவனாச்சும் பால் பாக்கெட் போட்டிருந்தானா ஒரு டீ குடிக்காமல் பாலாச்சும் குடிக்கலாம். வெறும் வயிற்றுல டீ குடிச்சாதான். என்னடா இவன் பால் பாக்கெட்டே போடாமல் விட்டுக்கிறான். அடப்பாவி, ஏன்னா இவன் எப்படி பண்ணுறான்? என்கிட்ட 10 பைசா கூட இல்லையே, நான் எப்படி போய் பால் வாங்குவேன்? பால் கூட காசு இல்லையே. ஹலோ ரமேஷா, என்னப்பா பால் போடாமல் விட்டுக்கிறியப்பா? மறந்துட்டியாடா? எங்கே இருக்கிற, வருவியா? அண்ணா 3 மாதம் ஆச்சுண்ணா பில்லு கொடுத்த. பச்சா திட்டானா ஓனரு. டேய் நீலாம் ஒரு மனுஷனாண்ணா. ஏன்னா அவனா அவனுக்கு மாமனா மச்சானா, அவனுக்கு போய் 3 மாதம் காசு தரேண்ணா பால் போட்டுங்கிற. ஏதோ 10 நாள் 15 நாள் தரலண்ணா போடாமல் விட்டுடலாம். ஏன்னா அவனுக்கு புத்தி இருக்கிறாடா. நீ ஏன்னா அவனுக்கு அவ்வளோ இது பண்ணுற? அவனுக்கே நீ அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுற? அவனுக்கு நான் மாமனா மச்சானடா அவன். ஏன்டா என் காசு எடுத்து ரோலிங் விட்றேன் அப்படின்னு கேட்குறாருண்ணா. எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுண்ணா. நான் நீ கஷ்டம்னு வரும்போதெல்லாம் கஷ்டம்னு சொல்லுவேண்ணா. அதனால நான் சரி பரவாயில்ல கஷ்டன்றாருன்னு சொல்லிட்டு சரி பசங்களாம் வருதுன்னு சொல்லிட்டு நானே ஓனாக போட்டேன். என்னன்னா நீ இப்படி பண்ணி வச்சிருக்கிறேண்ணா. நீ போனேன் என்னால் நீ நேற்று நைட்டு செம்ம ரைடு விட்டாருண்ணா. ஒரே கஷ்டமாக போயிடுச்சுண்ணா. தயவுசெய்து என்கிட்ட இந்த மாதிரி நீ ஃபோனே பண்ணாதண்ணா. மொத்தம் 3 மாதம் 9 நாள் போட்டுக்கிறேண்ணா. தயவுசெய்து அது எனக்கு காசு கொடுத்துருண்ணா. இது மேற்கொண்டு நீ வந்து காசு கொடுத்தனா நான் ரெகுலராக போட்டேண்ணா. ரமேஷா, நானே எல்லாம் இஎம்ஐயும் லாக் ஆகி போய் 10 பைசா இல்லாமல் நேற்று காலையில் 2 இட்லி சாப்பிட்டேன்டா. அதுக்கப்புறம் மத்தியானமும் சாப்பிடல, நேற்று நைட்டும் சாப்பிடலடா. நீ பால் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான்டா அது பாலை குடிச்சுதான்டா இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன்டா. என் மனசுக்கு பிச்சை கூட கேட்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன்டா. நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறது நடிச்சு நான் என்ன பண்ணதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா. பிச்சை கேட்கறது கூட தைரியம் இல்லைடா. இல்லைன்னா நான் போய் பிச்சை ஏற்றுறோடா. நேற்று நான் காலையில் சாப்பிட்டேன்டா, அது கூட 3 இட்லி. அந்த அம்மா கிட்ட கடை கேட்கறது கூட மற்றொரு பண்ணுதுடா. இட்லிக்கார அம்மா கிட்ட நிறைய போய் வந்துட்டதுனால குழந்தைகளாம் விட்டு போயிடுச்சுடா. தயவுசெய்து ஒரு வாரத்துக்கு மட்டும் பால் போறேன்னா வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தரேன்னா. இப்ப எங்கடா இருக்கிற? நீ ஒரு பிச்சை போடுற பண்ணி ஆச்சு கொடுறா. ஒரு பிச்சை போடுற பண்ணி பால் கொடுறா ப்ளீஸ்ரா. வீட்டில் இருந்து சாப்பிடுவோம் விளையாட போது கஷ்டமா படுத்தா கூட தூக்க வர மாட்டேதுடா. ஆனா என்னடா இப்படி ஆகிப்போச்சு உன் நிலைமை? சரி இது எங்கள் வீட்டுக்காக பால் வச்சுன்னுக்கிறேன், அதை எடுத்து தரேன் ஓகேவா? நான் கரெக்டாக 1 வாரம் தான் பால் போடுவேன். அதுக்கப்புறம் நீ அதுக்குள்ளே நீ சோத்துக்கு வழி பண்ணிக்கோ. நீ பிச்சை கச்சரெலாம் கேட்குறேண்ணா. நான்லாம் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுண்ணா. எங்கள் அப்பாலாம் ரிச்சா ஓட்டுறாருண்ணா. நான்லாம் இப்போ தான் பார்ட் டைம் ஜாபாக தானே அந்த பால் வேலை செய்துன்னுக்கிறேன். இல்லைன்னா நான் வந்து உனக்கு என்கிட்டலாம் காசு செஞ்சுன்னா 3 வேளை சோறே போடுவேண்ணா உனக்கு. நீ எத்தனை வருஷம் பழக்கண்ணா? நான் 8th படிக்கும் போது வந்து பால் போட்டுன்னுக்கிறேண்ணா. நீ எத்தனை நாள் நீ நல்லா இருக்கும்போது கிறிஸ்மஸுக்கு கேக்கு பிஸ்கெட்லாம் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கண்ணா அண்ணி. அந்த குழந்தைங்க என்னை பார்த்தா அங்கிள் பேசுண்ணா. என்னண்ணா நான் உனக்கு போய் இல்லைண்ணா எனக்கு லாஸ்ட் டைம் டேர்ம் ஃபீஸ் கட்டிட்டேண்ணா. இல்லைண்ணா நானும் கூட உனக்கு 1 மாதம் கட்டிகிட்ருப்பேண்ணா. என்கிட்ட காசு இல்லைண்ணா. நான் இப்போது 2nd இயர் படிக்கிறதுனால கொஞ்சம் டேர்ம் ஃபீஸ் எல்லாமே எங்கள் அப்பா கிட்ட கேட்க முடியலண்ணா. அவரும் நைட்டு குச்சிட்டு வந்து
இதுலன்னா ₹1 வர மாட்டேறான். அன்றைக்கி சம்பாதிக்கிறது எல்லாமே ஒயின் ஷாப்பில் போய் குடிக்கிறாருன்னா அங்கே இருக்கிறவனுங்க ஆட்டையை போட்டுறானுங்கண்ணா. நாங்கள் இந்த ஒயின் ஷாப்புக்கு வராருன்னா இங்கே ஒரு ஒயின் ஷாப்பில் போய் நின்னா அவர் வேறு ஒயின் ஷாப்பில் போய் குடிச்சிட்டு வந்துடுறாருண்ணா. போன வாரம் ரிச்சாவே எங்கே விட்டான்னு தெரிலண்ணா. அப்புறம் ஒரு ஓரமாக கலந்துச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொன்னார்ண்ணா. அதை பார்த்தேன்னா அதில் வேறு 4 நாள் அவர் வேலைக்கு போகலண்ணா. பால் போடுறது தானே பழுப்பு. உனக்கு செய்யாமல் யாருக்கு நான் செய்ய போகிறோம்? எனக்கும் உனக்கு செய்யறதுக்கு ஆசை தானா. என்கிட்ட தானே காசு இல்லைண்ணா. என் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதண்ணா. நீ பிச்சை கிச்சன்லாம் கேட்டேண்ணா நான் போய் உடனே வீட்டுக்காக எடுத்துன்னு போகிற பால் எடுத்துன்னு வந்து தரேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்டா ரமேஷ். இந்த நன்றி மறக்கவே மாட்டேன்டா. நேற்று காலையில் 2 இட்லி சாப்பிட்டுடா. இல்லைதான் இது மாதிரி கஷ்டப்பட்டுடா. வீட்டில் இருக்கிற எல்லாமே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பக்கெட்டி, குழாம், பழைய இரும்பு எல்லாமே எடுத்துன்னு போய் போட்டுட்டு தானே இந்த ஒரு 4-5 நாளாக வண்டி ஓட்டினேன். இஎம்ஐ மேலே இஎம்ஐயாக வாங்கி எல்லாத்துலேயுமே லாக் ஆகிட்டேன்டா. அண்ணா அழுவாதண்ணா. நான் தான் பால் எடுத்துன்னு தரேண்ணா. நான் வேணா நான் மதியானம் சாப்பிட்றது கூட சாப்பாடு கூட எடுத்துன்னு வந்து தரேண்ணா. நான் எங்கன்னா காலேஜில் அவங்க பசங்க எடுத்துகிட்டு வர லஞ்ச் பாக்ஸு பார்த்து அதில் தான் நான் வேணா சாப்பிட்டுக்கிறேண்ணா. நான் மதியானம் சாப்பாடு கூட கொஞ்சம் எடுத்துன்னு வரேன். காலையில் நான் எப்பவுமே சாப்பிட்றது இல்லைண்ணா. காசு இருக்காது. பால் தானே நானே குடிச்சிட்டு போனேன். மத்தியானம் நான் அம்மா எதனா கஞ்சி செய்யும், அதை வேணா எடுத்துன்னு வந்து தரேண்ணா. நீ அழுவாதுண்ணா. நீ அழுவது பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குண்ணா. சரிண்ணா, சரி நான் வரேன். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஹலோ சங்கரா அரவிந்த் பேசுகிறேன். நான் ஒரு ஹெல்ப்பு கோச்சிக்க மாட்டேன். ஹலோ 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 ஹெல்ப்புன்னு சொன்னோன்னே போன வச்சிட்டான். ஏசப்பா. ஹலோ ஃப்ரான்சிஸா அரவிந்த் பேசுகிறேன். நல்லா இருக்கியா? ஒய்ஃப்லாம் நல்லா இருக்காங்களா? ஃப்ரான்சிஸா சாப்பிட்டே ஒரு வாரம் ஆச்சு ஃப்ரான்சிஸா. ஒரு 200 300 ஹலோ 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 கட் பண்ணிட்டேண்ணா. நாராயணனுக்கு போகலாம். ஹலோ நாராயணா. வணக்கம் நாராயணா. அரவிந்த் பேசுகிறேன். நாராயணா கொஞ்சம் ஒரு 300 அவசியமாக தேவைப்படுது நாராயணா. எதாவது கிடைக்குமா? 2 நாள். ஹலோ 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 மச்சானுக்கு போகலாம். ஹலோ யுவராஜ், அரவிந்த் பேசுகிறேன். யுவராஜ் நல்லா இருக்கேன். ஓகேண்ணா. யுவராஜ் ஒரு எமர்ஜென்சி பேமெண்ட்டு ஒரு 500 கிடைக்குமா யுவராஜ்? ஹலோ 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 பணம்னு கேட்டவொடனே ஒரு ஃப்ரெண்டும் ஃபோன் எடுக்க மாட்டேன்றோம். ஹலோன்னு சிக்னல்
கட் ஆகிடுது. ஒய்ஃபு அதிகமான லோன் வாங்கிறதுனால ஓவர் லோன் ஆயிட்டதுனால உங்ககிட்ட பட்னியா இருக்குதுடா. வீட்டுக்கு போயிட்டு கஞ்சி குடிச்சாச்சு, எங்க அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கியாச்சு இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பசங்களும் அங்கேயே போயிட்டாங்க. 2 பேரும் பண்ண மாட்டேன்றாங்க. எல்லாமே ஈவை, எல்லாமே லாக் ஆகி நான் எதுக்காக வாழணும்? ஏசப்பாவை சரியா துதிக்காதனாலையும் ஏசப்பாவுடைய வேதத்தை கரெக்டான முறையில் தியானிக்காதனாலையும் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால தேவை இல்லாத கடனை வாங்கி இந்த இஎம்ஐக்கு அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு இந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு இந்த இஎம்ஐ போட்டு 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 எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. என்னுடைய நான் எதுக்காக வாழணும்? நான் ஏன் வாழணும்? நம்ம வாழ்றதை விட சாவதே பேர். குழந்தைக்கு ஒருவேளை பால் வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கிற எனக்கு அந்த குழந்தைக்கான தந்தையா நான் இல்லாம இருக்கிறது ரொம்ப நலனா இருக்குது. ஏசப்பாவை சரியான முறையில தெரிஞ்சுக்காதனால, வேதத்தை சரியான முறையில படிக்காதனால, எப்போதும் வேதத்தில் தியானமா இருக்கணும்னு சொல்கின்ற அந்த வேதத்தின்படி நான் வாழாமல் போனதுனாலதான் இந்த லாஸ் எனக்கு கண்டிப்பா வந்திருக்குதுன்னு என்னால உணர முடியுது. ஆனா இப்போ சோத்துக்கே வழி இல்லைன்னும் போது நான் என்ன பண்றது? என் தவறுதலை ஏசப்பா மன்னிப்பாரா? நான் அவரை தியானிப்பதற்கு எனக்கு பலன் தருவாரா? அவரை பற்றி தெரிந்து கொள்ளாததான் இந்த இஎம்ஐ, இந்த கெட்ட பழக்கத்துக்கு நான் அடிமையான. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க, கெட்ட பழக்கம் இல்லை உனக்கு, கெட்ட பழக்கம் இல்லை உனக்கு, கெட்ட பழக்கம் இல்லை உனக்கு, கெட்ட பழக்கம் இல்லை உனக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா கெட்ட பழக்கம் எனக்கு இல்லை. ஆனா என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை, அந்த வேதத்தை நான் சரியாக தியானிக்காத காரணத்தினால் வீண் பந்தா, வீண் ஆசை, வீண் ஷோ, வீண் செலவு, கடை வாங்கி 500 ரூபாய் செருப்பு, 500 ரூபாய் ஷூ வாங்க வேண்டிய நான் 10,000 ரூபாய் கொடுத்து அஷ்பூப்பி ஷூ வாங்கினேன். இஎம்ஐல 10,000 ரூபாய் கொடுத்து சாம்சங் போன் வாங்க வேண்டிய நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இஎம்ஐல ஐபோன் வாங்கினேன். ஷாப்ல போயிட்டு ஷர்ட் எடுத்து தச்சா ₹1000 பிடிக்கிற ஷர்ட். அதெல்லாம் போயிட்டு 10,000 ரூபாய் சட்டை எடுத்தேன்.
10,000 சட்டை இஎம்ஐ போட்டு வாங்குறேன். எல்லாரும் 2 வீலர்ல போனாங்க. நான் இஎம்ஐ போட்டு கார் வாங்கி லாஸ் ஆயிட்டு. இஎம்ஐ போட்டு 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 லாஸ் ஆயிட்டேன். ஏசப்பா அவருடைய வேதத்தை தெரியாதுதான் இந்த எல்லா காரணத்துக்கும், இந்த சிச்சுவேஷன்ஸு எல்லா காரணத்துக்கும். நான் கெட்ட பழக்கம் என்கிட்ட இல்லை, ஆனால் ஏசப்பா அவருடைய வார்த்தையை தியானிக்காததுனால, எப்போதும் வேதத்தில் தியானமாக இல்லாத காரணத்தினால மட்டும்தான் இந்த அளவுக்கு அதிகமான இஎம்ஐ வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த ஒரு சாத்தானுடைய அந்த ஈர்ப்பு, நீ நல்லவன், நீ சிகரெட் பிடிக்க மாட்ட, நீ சரக்கு எடுக்க மாட்ட, நீ ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாட்ட, உன்ன மாதிரி ஒரு உத்தமம் யாரும் கிடையாதுன்னு சொல்லி 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 என்னை இஎம்ஐல லாக் பண்ணி என் லைஃப்பை டோட்டலாக வேஸ்ட் பண்ணி என்னை இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எடுத்துட்டு வந்து விட்டுருக்கிறான். நான் தற்கொலை செய்வதற்குள்ள தவிர, தற்கொலை செய்து கொள்வது தவிர வேற வழி இல்லைன்னு எனக்கு இந்த உலகத்துல வாழ்றதே வேஸ்ட். நான் இருந்து எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கிறத விட இந்த இஎம்ஐக்கு ஒரு முடிவே இல்லையா? பிரசங்கம் கேட்டமே, இக்கட்டான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்னு ஒரு பிரசங்கம் கேட்டமே. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் உங்களை கர்த்தர் விளக்குவார்னு ஒரு பிரசங்கம் கேட்டமே. எல்லா பிரச்சனையை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். ஆமா, எல்லா பிரச்சனையை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். ஆமாங்க, நம்மளுக்கு இருக்கிற எல்லா இஎம்ஐ பிரச்சனையை காட்டிலும் ஏசப்பா பெரியவர். ஆமா, எனக்கு பிரசன்ன ஞாபகம் வந்துக்குச்சு. ஐயோ ஆமா, கரெக்டு. எல்லா பிரச்சனையை காட்டிலும் தேவன் பெரியவர். கரெக்ட் 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 கரெக்ட். நான் இந்த பிரச்சனைய பெருசாக்க கூடாது. இது 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 பிரச்சனை தான், ஆனா இந்த பிரச்சனைய தேவன் தீர்த்திடுவாரு. எஸ், என் தேவன் பெரியவர். எனக்கு ஞாபகம் வந்துச்சு, பிரசங்கத்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏசப்பா நன்றி ஆண்டவரே. நான் பிரசங்கம் கேட்டிருக்கிறேன், நான் சர்ச்சில் பிரசங்கம் கேட்டிருக்கிறேன். ஏசப்பா தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்து வெளியே தூக்கி போட்டுருவாரு. எவ்வளோ பெரிய நோயிலிருந்து வெளியே தூக்கி போடுவாரு. ஐயோ
நான் செத்து போயிட்டு இருப்பேனே. இப்போ இந்த பிரசங்கம் எனக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் இறந்துட்டு இருப்பேனே. என் பசங்களை விட்டு நான் போயிட்டு இருப்பேனே. என் ஒய்ஃபை விட்டு போயிட்டு இருப்பேனே. ஐயோ, ஆமா, நான் பிரசங்கம் கேட்டிருக்கேன். கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். என் தேவன் பெரியவர். எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலும் என்ன வெளியே கொண்டு வருவாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலும் வெளியே கொண்டு வர்றாரு. ஆமா, அந்த பிரசங்க ஞாபகம் வந்துச்சு. ஆமா ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே. இன்று முதல், இந்த நிமிடம் முதல் வேத வார்த்தையின்படி நான் வாழ பிழைக்க என்னை வழி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எல்லா பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எல்லா பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர என்னை வாழ்த்தும் ஆண்டவரே. எனக்கு ஞானத்தை தாங்க. இந்த பிரசங்கத்திலிருந்து நான் வெளியே வரக்கூடிய, இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரக்கூடிய இந்த சிச்சுவேஷன் உம்முடைய வேத வார்த்தை ஆண்டவரே. நான் என்றோ கேட்ட பிரசங்கம் என்னுள் இப்பொழுது விதையாய் முளைத்து செடியாய் மரமாய் என் இருதயத்திலே இருக்கிறது. இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வர ஏசப்பாவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு துணையா இருக்கும். இதற்கு தேவன் எனக்கு அருள் புரிவார். எனக்கு பிரசங்கத்தப்போ கேட்ட ஒரு வசனம் ஞாபகம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சங்கீதம் 147:3, அவர் இருதயம் உடைந்தவர்களை குணமாக்கி அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். சங்கீதம் 147:3 எனக்கு இன்னைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த பிரசங்கம் கேட்கும் பொழுது சங்கீதம் 147:3 பாஸ்டர் அவர்கள் அவர் இருதயம் உடைந்தவர்களை குணமாக்கி அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்ற வசனம் இப்போ நான் தற்கொலை செய்யாமல் இருப்பதற்கு இந்த வசனம் உதவி இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தினுடைய ஆழத்தை நான் தெரிந்து கொண்டேன். அவர் இருதயம் உடைந்தவர்களை குணமாக்கி, இப்பொழுது ஆண்டவரே எனக்கு என்னுடைய இருதயம் நொறுங்கி போயிருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய இருதயம் நொறுங்கி துக்குளாக செதலாக, கண்ணாடி உடைஞ்சதை நம்ம பார்த்துருப்போம் ஆண்டவரே. அந்த கண்ணாடி உடைஞ்சு அதுக்கு மேல பஸ் ஏறி மாவு மாதிரி ஆயிருக்கும் ஆண்டவரே. அந்த கண்ணாடி நார்மலா வீட்டில் ஃபேஸ் பார்க்குற கண்ணாடி உடஞ்சிருக்காண்டவரே. ஒரு 2 துண்டா 3 துண்டா இல்லை வீரில் விட்டுருக்கோம், இல்லைன்னா ஒரு பெரிய பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கும். ஒரு கிரிக்கெட் பால் பட்டு லைட்டாக கிராச்சஸ், இல்லைன்னா அந்த பால் சைஸ்க்கு அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஆனால் என்னுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா துக்களாக கண்ணாடி அப்படியே பவுடர் மாதிரி அப்படியே குட்டியா அப்படியே கண்ணாடியே பார்க்க உருவமற்றது, அதை பெருக்கி வரையலாம். அந்த மாதிரி என்னுடைய இருதயம் இப்போ இருந்தது. அதனால நான் சூசைட் பண்ணிக்கலான்னு போனேன். ஆனால் இந்த பிரசங்கம் சங்கீதம் 147:3 அவர் இருதயம் உடைந்தவர்களை குணமாக்கி அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆமாண்டவரே, என்னுடைய காயங்களை நீர் கட்டுவீர். உங்க மேல நம்பிக்கை வச்சு நான் இப்போ வெளியே போறாண்டவரே. என்னுடைய வேலையை செய்ய நான் தொடங்குகிறேன் ஆண்டவரே. எனக்கு லோன் கொடுத்தவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நான் தெரியாம இஎம்ஐ வாங்கிட்டேன், நான் கட்டிடுறேன்னு சொல்லி உங்க நாமத்தினாலே நான் சொல்றேன் ஆண்டவரே. எனக்கு சிச்சுவேஷன்ஸை அந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தையும் மன தைரியத்தையும் வலிமையும் அவங்க காரி கொத்தியா துப்புனாலும் அதை தொடக்கிச்சிட்டு ஐ எம் வெரி சாரி, நான் உங்க லோனை எப்படியாச்சும் நான் திருப்பி அடிச்சிடறேன்னு சொல்லிட்டு நான் இப்ப செய்து கொண்டிருக்கின்ற தேவன் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த வேலையை, என்னுடைய மெடிக்கல் ரெப் ஜாபை நான் கண்டினியூவாக செய்து என்னுடைய தோல்வியை வெற்றியாற்பதற்கு
ஞானம். எப்படி இப்போ நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு நினைக்கும் பொழுது சங்கீதம் 147 3ஆம் வசனம் என்றோ நான் கேட்டது. சிறு வயதிலே நான் படிக்கும் பொழுது இந்த வசனம் என் இருதயத்தில் பதிந்திருந்த காரணத்தினால இப்போ நான் தொடர்ந்து ஒரு 7-8 வருடமாக சரியாக பிரசங்கம் கேட்கல. எப்போதும் வேதத்தில் தியானமாக இல்லாத காரணத்தினால ஆண்டவர் பக்கமே நான் திரும்பாமல், ஆண்டவரை தியானிக்காமல் வேலை குடும்பம் பந்தா சீனு சோக்கு இது மாதிரி, அதாவது அப்படியே எல்லாரும் எங்களை பெருமையாக நினைக்கணும், காரு அப்படியே அவரை அப்படின்ற மாதிரி நினைக்கணும்னு கேவலமான சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கேன். வாரம் சர்ச்சுக்கு போயிடுவேன். ஆனால் விசுவாசத்தினால அல்ல, தேவ மகிமைக்கென்று அல்ல, என்னுடைய கேவலமான எண்ணத்திற்கு. இந்த கேவலமான எண்ணம் எனக்குள்ள உருவான காரணம் பார்த்தீங்கன்னா, எப்போதும் வேதத்தில் தியானமாக இல்லாதனால தான். இப்போ ஜஸ்ட் நான் செத்திருக்க வேண்டியது சங்கீதம் 147 3வது அதிகாரம். இருதயம் உடைந்தவர்களை குணமாக்கி அவர்களுடைய கர்த்தர் இருதயம் உடைந்தவர்களை குணமாக்கி அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆமாண்டவர், என்னுடைய காயங்களை இப்பொழுது இந்த சிச்சுவேஷன்ல அவர் என் காயத்தை கட்டக்கூடிய வல்லமை மிகுந்த அந்த வசனம். இந்த வசனம் எனக்கு உறுதுணையாகவும், இந்த வசனத்தை வைத்து நான் இப்பொழுது தற்கொலையை நிறுத்திவிட்டு ஏசப்பா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேலையை நான் ஃபேஸ் பண்ணி செய்வேன். ஆமாம், இஎம்ஐ கட்டலன்ட்டு பால்காரன் கூட பால் பில் கட்டலன்னு நாளைக்கு காலையில் என்ன அவமானப்படுத்த போகிறான். ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி தேவன் பெரியவர், என்னை காப்பார். ஐ வாண்ட் டு ஃபேஸ் த ப்ராப்ளம். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காமல் இருப்பேன் என்கின்ற வசனத்தின்படி என் வாழ்க்கை அமையும். இது கிறிஸ்தவனுடைய வார்த்தையை நான் இப்பொழுது எப்பொழுதோ கேட்ட பிரசங்கம் என் இருதயத்தில் ஒலித்ததற்கு பிரசங்கம் பண்ண பாஸ்டர் அவர்களுக்கும், தேவ செய்தியை அருளிய பாஸ்டர் அவர்களுக்கும், தேவன் எனக்கு இதை கரெக்டான நேரத்தில் ரிமைண்ட் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும், கர்த்தர் இந்த வாய்ப்பினை, தற்கொலை செய்யாமல் வாய்ப்பினை எனக்கு தந்து மறுபிறப்பை எனக்கு கிறிஸ்துக்குள்ள இது ஒரு மறுபிறப்பா இதை நான் பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கவலைக்கு பை பை, கவலைக்கு பை பை, கஷ்டத்துக்கு பை பை, இயேசுவை உன் மனசுல வை. கவலைக்கு பை பை, கஷ்டத்துக்கு பை பை, இயேசுவை உன் மனசுல வை. கவலைக்கு பை பை, கஷ்டத்துக்கு பை பை, இயேசுவை உன் மனசுல வை. கவலைக்கு பை பை, கஷ்டத்துக்கு பை பை, இயேசுவை உன் மனசுல வை. எல்லாமே பை பை, உன் கஷ்டத்துக்கெல்லாம் பை பை. எல்லாமே பை பை, உன் கஷ்டத்துக்கு எல்லாம் பை பை. வெல்கம் ஆசீர்வாதம், வெல்கம் ஆசீர்வாதம், வெல்கம் வெல்கம் ஆசீர்வாதம், வெல்கம் வெல்கம் ஆசீர்வாதம். இயேசு எல்லாம் தருவார் உனக்கு வாழ்வில் ஆசீர்வாதம். வெல்கம் வெல்கம் ஆசீர்வாதம், வெல்கம் வெல்கம் ஆசீர்வாதம். பாவத்திற்கு தந்தார் பை பை, சாத்தானுக்கு தந்தார் பை பை, என் பொறாமைக்கு தந்தார் பை பை, என் கெட்ட விஷயத்துக்கு தந்தார் பை பை. பை 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 பை. என் பாவத்திற்கு தந்தார் பை பை, சாத்தானுக்கு தந்தார் பை பை, என் பொறாமைக்கு தந்தார் பை பை, என் கெட்ட விஷயத்துக்கு தந்தார் பை பை. கவலைக்கு பை பை,
கவலைக்கு பை பை கஷ்டத்துக்கு பை பை இயேசுவை உன் மனசுல வை கவலைக்கு பை பை கஷ்டத்துக்கு பை பை இயேசுவை உன் மனசுல வை கவலைக்கு பை பை கஷ்டத்துக்கு பை பை இயேசுவை உன் மனசுல வை கவலைக்கு பை பை கஷ்டத்துக்கு பை பை இயேசுவை உன் மனசுல வை எல்லாமே பை பை உன் கஷ்டத்துக்கெல்லாம் பை பை எல்லாமே பை பை உன் கஷ்டத்துக்கு எல்லாம் பை பை வெல்கம் ஆசீர்வாதம் வெல்கம் ஆசீர்வாதம் வெல்கம் வெல்கம் ஆசீர்வாதம் வெல்கம் வெல்கம் ஆசீர்வாதம்